மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக கூட்டணியில் கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தான் இப்போ ட்ரெண்ட் நம்பர் 1ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, திமுக அமைச்சர்களாகட்டும் என்னுடைய கூட்டணி தலைவர்களாகட்டும் இவங்க பேசுகிற பேச்சு இருக்கு இல்லையா, அதுக்கே திமுக ஒரு 5-6% ஓட்டு போயிடும் போல இருக்குது. அது என்ன அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சேலம்ல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அதுல தான் பெரிய பேச்சாளர் சொல்லிட்டு ஒரு பேச்சு ஒன்று பேசுறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ என்ன ஒரு குறை சொல்லிட முடியும் எங்க அண்ணன் மேல? யாரு இவர்? யாரு? ஸ்டாலின் அவருக்கு அண்ணன். எங்க அண்ணன் ஆட்சியில் என்ன குறை சொல்லிட முடியும்? ஆமா, கற்பழிப்பு சம்பவங்கள் எல்லா போடும் நடக்குது, எல்லா போடும் கஞ்சா அதிகமாக விற்கிது, அது மட்டும் தானே சொல்ல முடியும் அப்படின்னு அதை நார்மலைஸ், அதாவது ரொம்ப சாதாரண விஷயமா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. உன் வீட்டில் ஏதாவது ஒரு கற்பழிப்பு சம்பவமோ இல்லாட்டி கஞ்சா பழக்கத்தில் உன் மகன் அடிமையாகி உன் வீடு நாசமாக போச்சுன்னு வச்சுக்கேன், இது மாதிரி நீ பேசுவியா? இது ரெண்டும் எவ்வளோ பெரிய பிரச்சனை, தமிழ்நாடு முழுவதும் பரவி போயிருக்கு கடந்த 5 வருஷத்துல. ரொம்ப முக்கியம், பிரேமலதா விஜயகாந்த் அதை ஏற்றுக்கிறாங்க. ஆமாம், எல்லா போடும் நடக்குது, ஆனால் அது மட்டும் தான் உங்களுக்கு குறை சொல்ல முடியும். அப்புறம் வேற என்ன குறை சொல்றீங்க? ஆட்சி, அதுவும் முக்கியமாக காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? MK ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த லட்சத்தில் நிர்வாகம் நடக்குதுன்னு ஊரே கடுப்பா இருக்கானுங்க. எல்லா போடும் கடுப்பா இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைய, எது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைய கஞ்சா போட்டு ஒருத்தர் வெட்டிட்டு போயிட்டான். இது தினந்தோறும் நடக்குது. இது மக்களுக்கு பெரிய லெவலுக்கு ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கு. அது சர்வசாதாரணமாக அதான் நடந்துச்சு. பெண்ணை போச்சு, வேற என்ன நடக்கணும்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க. இந்த மாதிரி நடக்கிற சம்பவத்தை மறைக்கிறது ஒரு பக்கத்து அப்படின்னா, இன்னொரு பக்கத்து அதை ஒத்துக்கிட்டு அதில் என்ன தப்பு இருக்குது, எல்லா போடும் தான் நடக்குது அப்படி பேசுறதுக்கு கொண்டானுங்க யாரு? திமுக ஆளுங்க. இப்போ இது வாங்கின பெட்டிக்கு இது ஒரு லெவலுக்கு மேலே போய் அதுக்கு ஆதரவு கூட தெரிவிக்குது யாரு? இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் பேரை கெடுக்கிறதுக்குன்னு இந்த குடும்பம் வந்து நினைக்கிறேன். இந்த விவகாரத்தோடு சேர்த்து சில முக்கியமான விவகாரங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, பிரேமலதா விஜயகாந்த் தான் எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வெற்றி பெற்ற நபர். எப்படின்னு கேளுங்க. எப்படின்னா, ஒரு 0.5% கூட ஓட்டை வச்சு ஒரு ராஜ்யசபா MP சுமார் 300 கோடிக்கு மேலே, இந்த பக்கத்து ஒரு 10 சீட்டு வேற வாங்கிட்டு அந்த கட்சிக்கு இந்த மாதிரி ஆப்பு வைக்கிறது இல்லையா. எனவே எப்படி பார்த்தாலும் ரிசல்ட் 0வா வந்தா கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், விஜயகாந்த் சொல்லவே வேணாம் பாவம், அந்த மனசுல விட்டுருங்க, பிரேமலதா அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றவர் தான். ஆனா என்ன, கூடுதலாக இந்த கட்சிக்கு ஆப்பு அடிக்காம போக மாட்டாங்க போல நினைக்கிறேன். இப்ப அந்த முக்கியமான விவகாரம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கத்து பிரேமலதா அவர்கள் பேசுறாங்கன்னா, இன்னொரு பக்கத்து துரைமுருகன் அவர் அங்கிட்டு உட்காந்து, துறைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்றாரு, நான் ₹1 லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லுங்க, நான் இன்னைக்கு தீயில குதிக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. இதை கேட்கும்போது எனக்கு சிரிக்கிறதா அழுகிற நாட்டோட நிலைமை நினைச்சு, இதெல்லாம நம்புறானுங்க. அதுவும் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வேலூர் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் சொன்ன டைலாக் என்ன, ₹1 நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லுங்க, நான் அப்படியே தீயில குதிக்கிறேன். யோ, எப்படி அதெல்லாம் பேசுறாரு, எமோஷனலாகவே பேசுறாரு. இதெல்லாம் எப்படி மக்கள் நம்புறாங்க? இத்தனை நாள் நம்புறதுனால தான் வேலூர் திருப்பத்தூர் அப்படியே இருக்குது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை உடைக்கிறாது. என்ன அப்படின்னா, இந்த அமைச்சரோட லட்சணத்தை, அது என்ன அப்படின்னா, இவங்க எந்த அளவுக்கு பேசுறானுங்க, ஆனால் உண்மை என்னன்றது. இந்த ஆள் சம்பந்தப்பட்ட 2 தண்ணீர் நிறுவனங்கள் இருந்துச்சு. அதாவது தண்ணியை எடுத்து விற்கிறாங்க இல்லையா, வாட்டர் பாட்டிலில், அந்த 2 நிறுவனங்கள் இருந்துச்சு. அந்த நிறுவனங்கள் வந்து பெரிய லெவலில் சப்ளை சென்னை பிற நகரங்களுக்கு போச்சு, முக்கியமாக ஆந்திராவுக்கே போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 நிறுவனங்கள், ஒரு நிறுவனத்தோட பேர் அருவி. இந்த நிறுவனத்தில் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்கிறேன். இப்போவாது நமக்கு கொஞ்சம் அறிவு தான் பார்ப்போம், எப்படி நடிக்கிறானுங்க, ஆனால் உண்மை என்னன்னு. அது என்ன அப்படின்னா, இந்த 2 நிறுவனம் ஒரே ஒரு கிராமத்தில் மட்டும், வேற எதுவும் கிடையாது, ஒரே ஒரு கிராமத்தில், அதாவது வேலூர் திருப்பத்தூர் பகுதியில் ஒரே ஒரு காட்பாடு பக்கத்தில் கூட ஒரே ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வெளியில் 40 யூனிட் 37 யூனிட் கவர்மெண்ட் பெர்மிஷனே கிடையாது. 40 பிளான்ட் நடத்துறான்னு வச்சுக்கோங்க. 40 இடத்த தண்ணி எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. நல்ல பெரிய பெரிய போரை போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி எடுத்து அதை தான் வாட்டர் பாட்டில் மாற்றி விற்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ போர் போடுறதுக்கு அனுமதியே கிடையாது. அதில் என்ன உண்மை அப்படின்னா, இந்த 40 இடத்துல தண்ணி எடுத்தாங்களே, உங்களுக்கு என்ன வெறும் தண்ணீர் தானே அப்படின்னு நினைப்பீங்க. இதோட ஆபத்தை மட்டும் பாருங்க. அப்போதான் இந்த நபருடைய உண்மையான முகம் இருக்கும் இல்லையா, அது எவ்வளோ கொடூரமான தெரியும். அதாவது திமுக காரனே அப்படி தான். அது என்ன அப்படின்னா, அது காலங்காலமாக இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஏறக்குறைய எல்லா தொகுதியிலுமே, ஒரே ஒரு தொகுதி தவிர எல்லா தொகுதியிலுமே திமுக தான் வெற்றி பெற்றுச்சு. எனவே அதை தெளிவாக சொல்லணும். இவங்க வெற்றி பெற்ற இடத்துல எப்படி துரோகிகள். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணீர் எடுக்கக்கூடிய அந்த மோட்டார் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக சுமார் 75,000 to 1 லட்சம் லிட்டர் தண்ணியை வெளியெடுக்கிறாங்க. இதுதான் கணக்கு.
100% அது எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. எனவே 1,00,000 லிட்டர் வெளியே எடுத்தா 40 இடங்கள்ல இது மாதிரி எடுக்கிறாங்க. 40 இடங்கள்ல எடுத்தா சுமார் ஒரு நாளைக்கு 40 லட்சம் லிட்டர் வெளியே எடுக்கிறாங்க. இந்த 40 லட்சம் லிட்டர் வெளியே எடுத்தாங்கன்னா ஒன்று 15 ரூபாய்க்கு விற்றா கூட ஒரு நாளைக்கு 6 கோடி ரூபாய் லாபம். இதுதான் துரைமுருகனோட கணக்கு. அதாவது எந்த செலவும் இல்லாமல் வெறும் மோட்டாரை வாங்கிட்டு வந்து அங்கே கிரவுண்ட் வாட்டர் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து விற்றா ஒரு நாளைக்கு 6 கோடி ரூபாய் லாபம். ஒரு வருஷத்துக்கு 2190 கோடி லாபம். எந்த முதலீடும் கிடையாது, வெறும் மோட்டாரு, எலக்ட்ரிசிட்டி. இந்த 2190 கோடியை அசால்ட்டா கிரவுண்ட் வாட்டர்ல அதில் போரை போட்டு தண்ணி எடுக்கிற மூலம் சம்பாதிக்க முடியும். அதை ஒரே ஒரு பகுதியில், அதாவது ஒட்டுமொத்த காட்பாடி, வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், இது எங்கே கிடைக்குது அத்தனை இடத்துலையும் இந்த வேலை நடந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து தான் தண்ணி பெரிய லெவலில் சப்ளை இருக்குல்ல, இந்த வாட்டர் பாட்டில் அந்த சப்ளை கொடுக்குறதுக்கு இந்த கும்பல் அலைஞ்சான்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு கிராமம் மட்டும் சொல்கிறேன், அந்த இடத்துல சுமார் 2190 கோடி ஒரு வருஷத்துக்கு அந்த தண்ணியை மட்டும் ஒரே ஒரு கிராமத்தில் எடுத்தார்னா ஒரு 30-40 கிராமத்தில் எடுத்து என்ன இருக்கும்? இந்த ஆள் கனிம வளத்துறை அமைச்சர். இந்த கனிம வளத்தில் இருக்கலையா, கனிம வள கொள்ளையில் மட்டும் இந்த ஆள் குறைஞ்சபட்சம் 5 வருஷத்தில் 50,000 கோடி சம்பாதிச்சிருப்பேன். அதாவது பேய்த்தனமாக சம்பாதிக்கிறது. இங்கே பாருங்க, தண்ணி எடுத்தாலே, கேளுங்க, தண்ணி எடுத்தாலே அதனால என்னங்க ஆக போகுது? தண்ணி எடுத்து வித்துட்டு போறாரு. ரீஃபில்லிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. அதாவது அந்தந்த பகுதிகளில், இதுதான் முக்கியம். இந்த வேலூர், திருப்பத்தூர் ஏரியா இருக்காங்களே, அந்த மாவட்டம் முழுவதும் சொல்கிறேன், இதை கவனிங்க. இந்த ஆள் அந்த ஃபுல்லாக, அந்த மாவட்டம் ஃபுல்லாக அந்த வேலை பார்த்தாரு. அது என்ன கவனிங்க, இப்போ நீங்கள் தண்ணி போடுறீங்களா, உங்கள் வீட்டுக்கு மோட்ரு போடுறீங்களா, மோட்ரு போட்டு அந்த போர்வெல் போட்டு தண்ணி எடுக்கிறீங்க இல்லையா, அது ஓரளவுக்கு போட்டு எடுக்க ஓரளவுக்கு தான் எடுக்க முடியும். இந்த நல்ல தண்ணியை இன்னும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு இந்த தண்ணி எடுக்கக்கூடிய ஆலைகள் இருக்குல்ல, அது பெரிய லெவலில் ஆழத்தில் எடுக்கும், ஒட்டு மொத்தம் உரிவாங்க. இது என்ன பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னா, வேலூர், அதுக்கப்புறம் திருப்பத்தூர் ஏரியா இல்லையா, இந்த பகுதியில் எல்லாமே நல்ல கடினமான பாறைகள், அதை உடைக்கணும். அதை உடைச்சி கீழே போய் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, 2 முக்கியமான அந்த கடினப்பாற பாறைகள்லேருந்து கலக்கும் ஆபத்து நிறைய இருக்குன்னு மத்திய அரசு வார்ன் பண்ணுது. அதாவது மத்திய அரசு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதில் ஃப்ளோரைடு, நைட்ரேட் இருக்கு இல்லையா, இது 2ம் கலந்துச்சுன்னா அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய தண்ணியும் கெட்டுரும். எது? இந்த கிரவுண்ட் வாட்டரில், அதாவது இந்த நிலத்தடி நீர் இல்லையா, அது கெட்டுரும், மக்களுக்கு பெரிய ஆபத்து வரும். ஆனால் இவங்க அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்? ஏன்னா இவங்க ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் தண்ணி எடுத்து விற்கணும். அதுக்கு இவங்க பண்ண அட்டூழியத்தில் அந்த நைட்ரேட் அண்ட் குளோரைட்ஸ் அதிகமாக கலக்குது. இதனால 2 மாவட்டங்கள் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக கவனிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பல்லு இருக்குல்ல, அதில் கரைகள் இருக்கும், பல்லு பிரச்சனைகளை உச்சத்தில் இருக்கும். அதாவது தண்ணி குடிக்கிறாங்க மட்டும் சொல்ல, இது எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 2 மாவட்டங்களில் பல்லோட பிரச்சனை தீவிரமாக சில பகுதிகள் அதிகமாகிடுச்சு. அதுக்கு காரணமே துரைமுருகன் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 40 லட்சம் லிட்டர் எடுத்தா ஒரு வருஷத்துக்கு சுமார் 146 கோடி லிட்டரை அந்த பகுதியிலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து எடுக்கிறாரு. ஒரே ஒரு கிராமத்தை சுற்றி 40 ஏன்னா மோட்டாரை போட்டு எடுத்த தண்ணி இருக்குல்ல, அது 146 கோடி லிட்டர் ஒவ்வொரு வருஷம் எடுக்கிறார் அந்த பகுதியில். இது மாதிரி எத்தனை கிராமங்கள் எடுத்திருப்பாரு இவர். வேலையை ஒரு பகுதியில் எடுத்து முடிச்சுட்டு இன்னொரு கிராமத்துக்கு போயிடுறது. அது ஒரு 3 வருஷம் அந்த கிராமத்தை நாசம் பண்ணிட்டு அடுத்த கிராமம். இதுதான் இவரோட தொழிலே. அதாவது இதுதான் தொழில், இது ஒரு தொழில். இது மாதிரி தொழில்கள் தான் இவரோடது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து நான் 1 ரூபாய் லஞ்சம் வாங்கினா சொல்லுங்க தீயில குளிக்கிறேன். இதையெல்லாம் நம்புற அளவுக்கு நீங்க இருக்கணுமே. எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்தால் நம்ம நம்புவோம். இதனால நான் திரும்ப சொல்றேன், இந்த பகுதிகளில் 2 மாவட்டங்கள்லையுமே பல இடங்களில் தண்ணீர் பிரச்சனைகள் செயற்கையாக உருவாச்சு. ரீஃபில்லிங், அதாவது மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அது நிலத்தடி நீர் சரியாகணும்னா அந்த நிலத்தடி நீருமே நாசமாக போச்சு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க பண்ண வேலையில் அந்த ஃப்ளோரைடு அண்ட் நைட்ரேட் இருக்குல்ல, அது முழுமையாக உள்ள கலந்துருச்சு. நல்ல கடினமான பாறையெல்லாம் உடைச்சிட்டாங்க. உடைச்சு உள்ளேருந்து கலக்கிறக்கான எல்லா வேலையும் பார்த்து விட்டு போயிட்டாங்க. எனவே ஒரு பக்கத்து விவசாயத்துக்கு போதும் அளவுக்கு தண்ணி கிடைக்காதும், இன்னொரு பக்கத்து ஒரு ஆரோக்கியமில்லாத தண்ணி இருக்கிறதுக்கு காரணமே முழுக்க அந்த பகுதியில் துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகன் சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த நிலத்தடி நீரை திருடுனதும் திருடி வித்ததும் ஈவு இறக்கம் இல்லாமல் அதை கொள்ளையடிச்சதான் காரணம். தண்ணியை கொள்ளையடிச்சிருக்கானா இவெல்லாம் என்ன நல்லா இருப்பான் இது சொல்லுங்க. ஆனால் இவனுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த 2 மாவட்டமும் ஓட்டு போட்டு ஏற்கனவே எல்லா பேருமே வெற்றி பெற்றிருக்காங்க. யாரு? திமுக சார்புடையவர்கள். எதனால? ஜாதியா? இதோட ஒரு கேவலம், இதோட அசிங்கம் ஏதாவது இருக்கா? அந்த தண்ணியை எடுத்தா குறிப்பிட்ட ஜாதிக்காரன் மட்டும் பாதிக்கப்படுவான், குறிப்பிட்ட ஜாதிக்காரன் மட்டும் பாதிக்கப்பட மாட்டானா? அப்படி ஏதாவது இருக்கா? மக்கள் எல்லா பேருமே நாசமாக போறீங்க. நான் சொல்றேன், மக்கள் எல்லா பேருமே நாசமாக போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு கொள்ளை அடிச்சிருக்காரு. அவர் வந்து இப்படி நடிக்கவும் செய்வார். கடைசி வாய்ப்பு, நான் லஞ்சமே வாங்கலை, நான் தீயில குதிப்பேன் இப்படின்னு பேசுனா நாக்கு என்ன வேணா பேசும். உண்மையை பேசு, நான் ஆதாரம் சொல்றேன். இல்லைன்னு சொல்லுங்க துரைமுருகன். இது ஒரு பகுதி கிரவுண்ட் வாட்டருக்கு நாசம் பண்ணுச்சுன்னா இன்னொரு பாலாரே காலி. பாலாறு ஒட்டுமொத்தமாக நாசமாக போறதுக்கு என்ன காரணம்? ஆம்பூர், வாணியம்பாடி, அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், இந்த பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக பாலாறு கெட்டு குட்டிச்சோரா போனதுக்கு யார் காரணம்? இதை
ஏறக்குறைய 8 வருஷத்துக்கு மேல மத்திய அரசு இங்க இருக்கக்கூடிய லெதர் இண்டஸ்ட்ரி இல்லையா அதை சரி செய்ய சொல்லி 1008 கண்டிஷன் கொடுத்தாச்சு. இன்னைக்கும் கூட அதை ரெகுலேட் பண்ணி அதை சரி பண்ணுற எண்ணம் கிடையவே கிடையாது. அதுக்கு காரணமே அரசியல் தான். இந்த ஆலைகள் சரியா இயங்குச்சுன்னா ஆமா நாட்டோட சுமார் 40% அளவிற்கான லெதரை உற்பத்தி பண்றது அவங்க தான். ஆனா அதே நேரம் அவங்களுக்கு போதுமான இன்சென்டிவ் கொடுத்து அந்த ஆலைகளை மேம்படுத்துறதுக்கு மத்திய அரசு தீவிரமா வேலைகளை பார்க்குது. ஆனா அதுல எந்த விதத்திலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா மாநில அரசோட கடமை அதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லா பேருமே அரசியல்வாதியுடைய தொடர்புல இருக்கானுங்க. அப்போ அந்த ஆறு என்ன ஆகும்? பாலாறு நாசமாக போச்சுன்னா இல்லை ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் இதில் என்ன ஆகும்? இந்த லட்சணத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு அது பத்தாதுன்னு கிரவுண்ட் வாட்டரை உறிஞ்சிட்டு இப்படி தண்ணீர் பிரச்சனை மட்டும் சொல்கிறேன். இந்த 2 மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனையை உருவாக்குனதே துரைமுருகன் தான். எனவே பதிவோட இறுதியாக நான் இதுதான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வளோ கொள்ளை நடக்குது, நாசம் பண்ணுறாங்க. ஆனால் அதை நம்ம உணரவே இல்லைன்னா நம்ம எப்படிப்பட்ட ஆளு? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஒரு தவறு செய்யறியா அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான், அதுக்கான தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் அவன் திருந்துவான். எப்போவுமே காட்பாடியில் துரைமுருகன் அவர்கள் வெற்றி பெறுவார், அவரால் அசைக்க முடியாது யாராலையும் அப்படின்ற ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அவர் இதை விட பெரிய பெரிய கொள்ளையில அடிப்பார். எங்கே வெற்றி பெற்றாரோ அந்த பகுதியில் தான் அதிகமாக தண்ணியவே கொள்ளையடிச்சார் அவர். நீங்கள் இந்த 2 பகுதிகளில் காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, கேவி குப்பம், அதுக்கப்புறம் குடியாத்தம் இந்த பகுதியாகட்டும், இல்லை திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூட திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை ஆகட்டும், இந்த பகுதியில் எல்லா பகுதியிலும் ஒரு இடத்துல தவிர எல்லா இடங்களும் வெற்றி பெற்ற யாரு? திமுக. இந்த மீண்டும் வெற்றி பெற்ற என்ன செய்வாங்க? 40 இடத்துல மோட்ரு போட்டான், இன்னும் 400 இடத்துல போடுவான். வேற என்ன நடக்கும் சொல்லுங்க? ஒரு தடவை அதை ருசி கண்டவன் இப்படி விடுவான். அதனால கஷ்டப்பட போறது யாரு? ஆனா இன்னைக்கு வந்து துரைமுருகன் என்ன சொல்றாரு? 1 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருந்தா நீ இருக்கிற கனிம வள கொள்ளையே 40-50,000 கோடி போயிருக்கும். அதாவது நீ அடிச்ச தண்ணீர் கொள்ளை இருக்கு, அது இன்னும் உச்சம். அதுக்கப்புறம் மணல் கொள்ளைன்னு இருக்கு பாருங்க, அது 1 லட்சம் கோடி கணக்கிலே அடங்காது. ஆனா வந்ததுமே மணல் கொள்ளையில உச்சத்துக்கு போனார் துரைமுருகன். இது இப்படின்னு கனிம வளம் ஆரம்பிச்சு தண்ணீர் வரைக்கும் கொள்ளையடிச்சு சம்பாதிக்க நினைச்ச ஒரு ஆளு இன்னைக்கு வந்து ஒரு நீலக்கண்ணீர் வடிக்கிறாருன்னா அந்தியமா நம்புறீங்க? இந்த ஆளா வெற்றி பெற்றான்னு வச்சுக்கவே அந்த பகுதிக்கே விமோச்சனம் கிடையாது. நீங்களே அப்படி எழுதி வச்சிருக்கீங்க, இந்த இடங்கள்லாம் தரிசா போகணும், இந்த இடமே நாசமா போனா பிரச்சனை கிடையாது, நான் ஊரை விட்டு காலி பண்ணி போயிருங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஆதாரத்தை என்ன தர்றது?